மைக் இருக்கு, நான் காரி துப்ப முடியாதுங்கன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் காரி துப்பிக்கிறேன். நேத்து நம்ம அஜித் அவர்கள் துபாயில 24H ரக கார் ரேஸ்ல கடைசி நேரத்துல 3வது இடத்தை பிடிச்சு வெற்றி பெற்று தற்போது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சரித்திர சாதனையை இந்த கார் ரேஸ் மூலியமா அஜித் அவர்கள் முதன் முறையா அவர் நிகழ்த்திருக்காரு. ஸோ இதனால இந்திய அளவில் இருக்கிற மிகப்பெரிய எல்லா பிரபலங்களுமே அஜித் அவர்களுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் மிக முக்கியமான ஹைலைட்டான வாழ்த்தா நம்ம தமிழகத்தின் துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அஜித் அவர்கள் அவருடைய இந்த கார் ரேஸ் பந்தய வெற்றியை பற்றி அவர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஸோ அந்த பாராட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முக்கியமாக குறிப்பிட்டிருக்க ஒரு முக்கியமான ஒரு வாசகம், அது தற்போது தமிழக பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்களை மிகப்பெரிய அளவில் கோபப்படுத்தி அவர் காரி துப்புற மாதிரியான சம்பவமும் நேற்று நடந்திருக்கு. ஸோ அப்படி உதயநிதி அவர்கள் என்னதான் குறிப்பிட்டிருந்திருக்காரு, அண்ணாமலை எதுக்காக அவர் இந்த அளவுக்கு சீறி பாஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. நாளைக்கு அஜித் F1 ரேஸ்ல துபாயில டாய்லெட்டை பயன்படுத்தினா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவாருன்னா, திராவிட மாடல் ஆட்சியால தான் துபாயில டாய்லெட்டை பயன்படுத்துறாங்க, ஏன்னா வேற வழியில நான் சொல்ல வேண்டிய கட்டாயம். அந்த மனுஷன் எந்த காட்ஃபாதர் இல்லாம சினிமாவில் நடிச்சு ஒரு மிகப்பெரிய நடிகரா வந்திருக்காரு. நோ காட்ஃபாதர். உதயநிதி ஸ்டாலின் மாதிரி முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சந்தானமும் பின்னாடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டாலின் ஐயா இருந்தாங்களா? இல்ல. தனி மனிதனாக சந்தானத்துடைய காமெடியை வச்சு பாதி படத்தை ஓட்டினார். தனி மனிதனாக அவரே பிரேக் எடுக்கிறார். எவ்வளவு தைரியம் பாருங்க. ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பிரேக் எடுத்து அவருடைய பேஷனை ஃபாலோ பண்றார். அதிலே 3வது இடத்துல அவருடைய டீமை கொண்டு வந்திருக்கார். இதற்கு திராவிட மாடல்னு சொன்னாங்கன்னா, இங்க மைக் இருக்கு, நான் காரி துப்ப முடியாதுங்கன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் காரி துப்பிக்கிறேன். ஸோ அந்த வகையில் அஜித் அவர்கள் சினிமாவிலையும் சரி, அதே போல இந்த கார் ரேஸ்லையும் சரி, எந்த ஒரு சின்ன பின்புலமும் கூட இல்லாம படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு வளர்ந்து இந்த கார் ரேஸ்ல அவர் ஜெயிச்சிருக்காரு. அந்த இடத்துல கூட திராவிட மாடல் அப்படிங்கிற அவங்களுடைய லோகோ ஸ்டிக்கரை அந்த இடத்துல எதுக்காக உதயநிதி அவர்கள் பயன்படுத்தி அவங்க அதுல இருந்து ஆதாயம் தேட நினைக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் உதயநிதி அவர்களை பயங்கரமா கடுமையா இந்த மாதிரி விமர்சனம் செஞ்சிருக்காரு. ஸோ இந்த இடத்துல உதயநிதி அவர்கள் செஞ்சது தவறா, இல்ல அண்ணாமலை உதயநிதி அவர்களை பத்தி விமர்சனம் செஞ்சது தவறா, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு அஜித் F1 ரேஸ்ல துபாயில டாய்லெட்டை பயன்படுத்தினா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவாருன்னா, திராவிட மாடல் ஆட்சியால தான் துபாயில டாய்லெட்டை பயன்படுத்துறாங்க, ஏன்னா வேற வழியில நான் சொல்ல வேண்டிய கட்டாயம். அந்த மனுஷன் எந்த காட்ஃபாதர் இல்லாம சினிமாவில் நடிச்சு ஒரு மிகப்பெரிய நடிகரா வந்திருக்காரு. நோ காட்ஃபாதர். உதயநிதி ஸ்டாலின் மாதிரி முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சந்தானமும் பின்னாடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டாலின் ஐயா இருந்தாங்களா? இல்ல. தனி மனிதனாக சந்தானத்துடைய காமெடியை வச்சு பாதி படத்தை ஓட்டினார். தனி மனிதனாக அவரே பிரேக் எடுக்கிறார். எவ்வளவு தைரியம் பாருங்க. ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பிரேக் எடுத்து அவருடைய பேஷனை ஃபாலோ பண்றார். அதிலே 3வது இடத்துல அவருடைய டீமை கொண்டு வந்திருக்கார். இதற்கு திராவிட மாடல்னு சொன்னாங்கன்னா, இங்க மைக் இருக்கு, நான் காரி துப்ப முடியாதுங்கன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் காரி துப்பிக்கிறேன்.